நெக்ஸ்ட் வந்து பட்டி. ஸோ பட்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டி வந்து மேலே வந்து ஏறிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறிக்கிட்டே இருக்க மேலே அப்படி சுருண்டுகிட்டே போகுது, அதனால கொஞ்சம் கனமாக துணி வச்சு தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் வந்து கனமாக துணி வச்சு தைக்கணுங்கிறது தேவை கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு துணி வச்சு தைச்சாலே உங்களுக்கு போதும். நான் சொன்னேன் தெரியுமா, அப்படி வளைச்சு வந்து நீங்கள் வந்து பட்டியை வந்து வெட்டாதீங்க அப்படின்னு. ஏன்னா அப்படி நீங்கள் வளைச்சி வெட்டும்போது அந்த ஃப்ரண்ட் பீஸோடு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அந்த துணி வந்து உங்களுக்கு மேலே ஏறிக்கிட்டே தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ வளைச்சி நீங்கள் வெட்டாமல் இந்த மாதிரி ஓரளவு லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்து நீங்கள் வந்து பட்டி கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அப்படி ஏறிக்கிட்டு போகுது அப்படிங்கிறது இருக்காது. நிறைய பேர் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து இப்படி ஏறிட்டே போகுதே ஃப்ரண்ட்டில் அப்படிங்கிறதுக்காக நல்லா கனமாக கொடுத்து துணி வச்சு தைக்க சொல்லுவாங்க. அப்படி தைக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அது ரொம்ப அந்த இடத்த வந்து கனமாகுது, ரொம்ப ஸ்வெட் ஆகுதும்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வயசான பாட்டி இந்த ப்ளவுஸ் வந்து உள்ள கஸ்டமர் வந்து. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஒரு வயசானவங்களுக்கு வந்து ரொம்ப கனமாக போட்டு தைச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் நான் லைட்டாக ஒரே ஒரு லைனிங் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இப்போது இதில் அப்படியே அடிச்சிடலாம் சுற்றி. எக்ஸ்ட்ரா உள்ளது அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்ப மெயினாக இந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது தான் நீங்கள் பார்க்கணும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் செய்கிற காமனாக உள்ள தப்பு என்ன அப்படின்னா கப் ஷேப் சரியாக வராததுக்கு நான் இப்போ இதெல்லாம் சொல்கிறத ஃபுல்லாக நீங்கள் வந்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு வராது. ஸோ இப்போ பட்டியோடு நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ இந்த ரொம்ப பெண்டாக இருக்கிற இடம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த சைட் ஜாயிண்ட்டோடு நீங்கள் வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஸோ இப்போ பார்த்துங்க, இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். ரெண்டு நல்ல பக்கமும் உள்ளே வச்சுட்டு இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது இந்த சென்டர் டாட்டை குட்டியாக அப்படி ஒரு மடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டாட் வந்து கரெக்டாக அப்படி போய் இருக்கிறதுக்காக மடித்து ஒரு 1/2 இன்ச் வரைக்குமே நல்ல தாராளமாக நீங்கள் தையல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு காமனாக எல்லோரும் செய்கிற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டி வந்து அதாவது இந்த சிலம்பல் வந்து நமக்கு வந்து இப்படி வெளியில் பார்க்கும்போது தெரியக்கூடாது, அதாவது இந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி மடித்து கீழே வச்சுட்டு இப்படி ஒரு தையல் போடுவாங்க. இந்த அதாவது இந்த தச்ச சிலம்பல் ஃபுல்லாக பட்டியை பார்க்க, அதாவது பட்டி சைடு இருக்கிற டைரக்ஷனில் இருக்கணும்னு சொல்லி இப்படி இந்த பக்கமாக ஒரு தையல் போடுவாங்க. ஸோ இப்படி தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கப் ஷேப் வந்து ஒழுங்காக வராது. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த ஜாயின் பண்ணியிருக்கதே நம்ம இப்படி இழுத்துடணும். ஸோ இப்படி இழுக்கும்போது இந்த சென்டர் டாட்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பக்கமாக இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கப் ஷேப் சரியாக வராது. கம்பல்சரி நீங்கள் பட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருப்போல மேல் பக்கம், ஸோ அதுக்கு மேலே தான் துணியை வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த இடத்துல ஓரத்தில் நீங்கள் வந்து இந்த அப்பர் பார்ட்டில் தான் நீங்கள் வந்து இப்படி ஓரமாக ஸ்டிச் பண்ணணுமே தவிர பட்டி பக்கமாக தச்ச சிலம்பலை கீழே இறக்கி விட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் தைக்கக்கூடாது. அப்படி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப்பில் நிறைய இஷ்யூஸ் வரும். கரெக்டாக போய் உட்காராமல் இருக்கிறது, சென்டரில் இந்த மாதிரி இப்படி தூக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. சென்டரில் மட்டும் இப்படி லூஸாக அப்படி தூக்கிட்டு இருக்கு, எனக்கு உடம்போட பதியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி மேலே அப்பர் டைரக்ஷனில் தான் அந்த தச்ச சிலம்பல் இருக்கணும், கீழே பார்த்து இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பட்டி ஜாயின் பண்ணிட்டோம். பேக் பீஸோட நல்ல பக்கத்தை இப்படி விரிச்சிட்டு ஃப்ரண்ட்டோட நல்ல பக்கத்தை அது மேலே வச்சுட்டு ஆம்ஹோல் இருக்குல்ல, 2 ஆம்ஹோலையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே எவ்வளோ மடிக்கணும், அதாவது பட்டி பக்கத்தில் எவ்வளோ மடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்படி இன்னொரு மார்க் பண்ணுறோம்.
அதே மாதிரியே இப்போ அளவு ப்ளவுஸில் இந்த 1/4 இன்ச் வந்து தையலுக்காக நமக்கு வந்து மடக்கி தைச்சிருவோம்ல, நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு, அதுக்காக விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 அப்படி மடித்து தைச்சிருவோம். தச்சுட்டு இந்த சிலம்புலெல்லாம் நம்ம வந்து கரெக்டான டைரக்ஷனில் வெட்டி விட்டுக்கலாம். ஸோ நமக்கு இப்படி பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கணும். இதே மாதிரி இந்த ஹைட்டை இதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மடித்து தச்சிடுறேன். இதுலேயே இந்த எக்ஸ்ட்ரா தெரியுறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2 ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ ஹூக் பட்டி வி பட்டி ஸ்டிச் பண்ணிடலாம்.